ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानामयज्ञमुपास्महे। 31வது श्लोकम् अस्तिगिरि माहात्म्यम्। तस्यास्थिरे सरसि जबुवः सौम्यवैतानवेदिः दिव्यं कुर्वन् द्रमिडविषयम् दृश्यते हस्तिशैलः यस्योपान्ते कृतवसतयोर्याभयित्वा शरीरम् वर्तिष्यन्ते विदमसि पदे வாசுதேவஸ்ய தன்யாः. ஸ்நானம் பண்ண பிறகு வரதனை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் வேகவதி நதியில் ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொன்னார்னு முன் ஸ்லோகம். இந்த வேற பார்த்து அன்னப்பறவையை பார்த்து சொல்றார் ராமன். சௌமிய அழகான நண்பனே, தஸ்யாகா தீரே, அந்த வேகவதி நதியினுடைய கரையில சரசிஜபுவகா வைத்தான வேதி. சரசிஜபுவகன தாமரையில தோன்றினதான நான்முகன், அவருடைய வைத்தான வேதிகின யாகவேதி, வேதியா இருக்கக்கூடியதான ஹஸ்திசைலகா அத்திகிரி, அது திரமிட விஷயம் திவ்யம், தமிழ்நாட்டை ரொம்ப சிறந்தா இருக்கக்கூடியதான திஷ்யதே காணப்படும். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, தொண்டை நாடு சாண்டோருடைத்து அப்படின்னு இருக்காங்க. எஸ் எந்த உபாந்தே, அந்த அஸ்திகிரித்தினுடைய பக்கத்துல கிருதவசதையாக தன்யாக, வாசம் பண்ணக்கூடியதான புண்ணியசாலிகள் அந்த அவருடைய சரீரத்தை யாபயித்வா, அங்க இருந்துட்டு விதமசே வாசுதேவஸ்ய பதே வர்த்திஷந்தே, இந்த பிரகிருதி சம்பந்தம் இல்லாததான ஸ்ரீமன் நாராயணுடைய இருப்பிடமா இருக்கக்கூடியவன ஸ்ரீ வைஷ்ணவ வைகுண்ட லோகத்துல இருக்க போறாளோ அப்படின்னு வர்ணிக்கிறான். அதாவது இந்த லோகத்துல, இந்த காஞ்சிபுரத்துல இருக்கிறவா வரதருடைய அனுகிரகத்தினால என்ன இந்த பிரகிருதி சம்பந்தம் இல்லாததான வைகுண்ட லோகத்தை அடைய போறா அப்படின்னு சொல்றார். ஆக இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததான இந்த அஸ்திகிரி. அப்போ அஸ்வமேத யாகம் பண்றதுக்கோசரம் அஸ்திகிரி பர்வதத்தை தான் யாகம் பண்றதுக்கு இடமா தேர்ந்தெடுத்தார் பிரம்மா. அதனால அங்கு இருக்கிறது தான் மோக்ஷ உபாயத்தை பண்றதுன்னு அர்த்தம். பிரகிருதி சம்பந்தம் இல்லாம இருக்கான். இப்போ இந்த பிரம்மாவுடைய கட்டளை பிரார்த்தனையின் பேர்ல தான் பெருமாள் பேரருளாளன் இங்க வந்ததுனால இங்க தமிழ்நாடு மொத்தமும் திவ்யமான க்ஷேத்திரமாகுது. அதனாலதான் இந்த 7 புண்ணிய நகரங்கள்ல அஸ்திகிரி, அதாவது காஞ்சி மாநகரத்தையும் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டதான இந்த சுவாமி தேசிகன் இதுல அஸ்திகிரி மகாத்மியத்துல பல்லாண்டே பல்லாண்டே பாடுவோமேன்னு அப்படின்னு சொல்றார். பரமபதத்தில் இருக்கக்கூடிய திவ்யசூரிகளும் இங்க இருக்கிறவாளுக்கு இது பண்றா. அதனால அங்க கூடிய மகான்கள் அஸ்திசைலம்னு என்ன அர்த்தம்னா ஒழுக்கமே வடிவானவர்கள்னு வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன். புரியுறதா? ஒரு கேள்வி அடியேன். பிரம்மாவுக்கும் பிரபத்திக்கும் என்ன சம்பந்தம்? பிரம்மா பிரபத்தி பண்ணல, பிரம்மாவுடைய பிரார்த்தனையின் பேர்ல இங்க யாகம் இங்க பெருமாள் ஏழ்றார் இல்லையா? ஹலோ, அடியேன் அதனால அவர் பண்ற யாகத்துக்கு பெருமாள் நீங்க. ஆமா, அப்போ அஸ்திகிரியானது அஸ்வமேதத்துக்கு வேதியா இருந்தது இல்லையா? வேதியில தோன்றிட்டதுனால அந்த பெருமாளையே ஒரு அக்னியாக ரூபணம் பண்ற. கேக்குறதா? ஹலோ.